Welcome to a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. Take a moment to get your Bibles and listen to this wonderful message and the continuation of the Feast of Pentecost. Watch with faith and expectation, you'll be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாயிருப்பதற்காக. I praise God and thank Him for giving me one more opportunity to speak about the power of Pentecost. For the great privilege, the opportunity is given me to continue speaking about the power of Pentecost. Pentecost நாளோட வல்லமை பற்றி இன்னொரு பேசும்படிக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கு ஸ்லாக்கியத்துக்கு நன்றியோடு அவரை துதிக்கிறேன். Greetings to all my wonderful viewers in the Master's name above all names. வாரந்தோறும் உண்மையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலான நாமத்துல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். The next 20 minutes, I pray that your spiritual eyes will be enlightened to see the reason for the power of Pentecost. அடுத்த 20 நிமிஷத்துல ஆண்டவரோட வல்லமை, பெண்டிகாஸ்ட் நாள்ல ஊட்டின வல்லமையோட காரணத்தை நீங்கள் மனக்கண்களை திறக்க வேண்டுமா நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். If you need prayer, call that number on the screen. Whatever situation you are in, wherever you are, the very instant you call upon Jesus, He will be there to deliver you and produce a solution for your problem. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்ட அந்த டெலிஃபோன் நம்பரை கூப்பிடுங்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்க இருந்தா கூட கூப்பிடுற அச்சனமே ஜெபம் பண்ற நேரத்திலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வந்து விடுதலையின் வாசல் உங்களுக்கு திறப்பார். Shall we constrain him to come? நாம் அவரை வருந்தி அழைப்போமா? பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. Amen. Hallelujah. We are right now in the middle of the season of the second major feast of the Lord, appointed times of the Lord. இப்ப நாம் இருக்கிற காலகட்டத்தை பார்த்தா முக்கியமான 3 பண்டிகைகள்ல 2வது பண்டிகை காலத்துல நாம் இருக்கிறோம். So we've been, in the past few weeks, we've been seeing about how the promise of the Father was poured out on the day of Pentecost. சில வாரங்களா நாம் தொடர்ந்து பிதாவின் வாக்குத்தத்தத்தை பெண்டிகாஸ்ட் நாள்ல ஊற்றப்பட்டதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். What was the reason for that power to be poured out on God's people? என்னத்துக்காக அந்த வல்லமை கர்த்தருடைய ஜனங்கள் மேல ஊற்றப்பட்டதை பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே நாம் பார்த்தோம், பரிசுத்தாவி அந்த நாள்ல ஊற்றப்பட்ட போது ஒன்றுமே தெரியாத ஜனங்க, படிப்பில்லாத, வல்லமை இல்லாத, பலன் இல்லாத ஜனங்களுக்கு அறிவும் படிப்பும் தைரியத்தையும் வந்ததை பார்க்கிறோம். So we saw in the past messages that when the Holy Spirit was poured out on the day of Pentecost, people who were afraid, people who had no knowledge, people who were cowards became bold.
Peter rose up when the Spirit was poured into him. Peter rose up among the 120 disciples and started speaking boldly in the streets. பேதுரு பரிசுத்தாவி அவர் மேல ஊற்றப்பட்ட போது தைரியமா எழுந்து நின்று தெருவில் பேசுறதுக்கு ஆரம்பிச்சதை பற்றி பார்த்தோம். Peter, first he declared, we already saw what Joel saw in a vision is happening in the streets of Jerusalem. யோல் தீர்க்கதரிசி முதலாவது என்ன எதை பற்றி பேசினார்கள்? யோல் தீர்க்கதரிசி மூலியமா பேசினது, யோல் தரிசனத்துல பார்த்து எருசலேமில் தெருக்கள்ல என்ன நடக்கிறதோ பற்றி யாருக்கும் தெரியாத மீன் பிடிக்கிறவர்கள் மூலியமா செய்தது யோல் தீர்க்கதரிசி மூலியமா கர்த்தர் பேசினது பேதுரு எடுத்து சொல்ல ஆரம்பித்தார்கள். Mainly he says in the last days, that means Pentecost didn't just mark the birth of a church, mark the beginning of the last chapter of history. அப்ப இப்ப கடைசி நாட்கள்லன்னு சொல்லி யோல் தீர்க்கதரிசி மூலியமா பேசினதே பேதுரு எடுத்து தைரியமா பேசுறதே நாம் பார்த்தோம் கடைசி நாட்கள்ல. அப்போ பெண்டிகாஸ்ட் நாள்ல சபை மட்டும் பிறந்தது நாள் கிடையாது. அது கடைசி நாள், சரித்திரத்தின் கடைசி அதிகாரத்துக்கு குறிப்பிட்டு காட்டுகிறத பார்க்கிறோம். We are still living in that outpouring, but Peter doesn't stop with Joel moves to Jesus. அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த பெண்டிகாஸ்ட் நாள்ல ஆரம்பிச்சது பரிசுத்த ஆவி ஊற்றுறது இப்ப கூட நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா பேதுரு யோல் தீர்க்கதரிசி சொன்னதை ஆரம்பிச்சுட்டு தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச ஆரம்பித்தார். Jesus of Nazareth, he says, was a man accredited by God to you by wonders, signs and miracles. ஆண்டு ஆகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நசரேன் ஆகிய இயேசு தேவனை ஏற்படுத்தி அதிகாரங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் செய்து அவர் மூலியமா செய்ததை பற்றி பேசுறதுக்கு ஆரம்பிச்சார். You saw him, you watched him heal, you followed him, and some of you cheered when he entered Jerusalem, and then you crucified him. Not accidentally, not metaphorically. அப்போ நீங்கள் அவரை பார்த்தீர்கள், அவர் கூட இருந்தீர்கள், அவரை சுகம் கொடுக்கிறத பார்த்தீர்கள், நீங்கள் அவரை பின்பற்றினீர், எருசலேமுக்குள்ள பிரவேசித்த போது அவரை கொண்டாடினீர்கள். பிறகு என்ன செய்தீர்கள்? நீங்கள் அவரை சிலுவையில அறைந்தீர்கள். அது தற்செயலா கிடையாது, அது வேற எந்த வழியும் கிடையாது. உண்மையாவே சிலுவையில இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறைந்தீர்கள். You with the help of wicked men put him to death by nailing him to the cross. நீங்களும் பொல்லாத ஜனங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் சிலுவையில அறைஞ்சு அவரை கொலை செய்தீர்கள். Can you feel the weight of these words which Peter spoke? எப்பேற்பட்ட தைரியமா ஆணித்தரமான வார்த்தை பேதுரு பரிசுத்தாவி பெற்ற உடனே பேசினார்கள். ஹல்லேலூயா. இது அவர்கள் செய்த பாவத்தை உணர்த்த பரிசுத்தாவி அவர் மூலியமா பேசினதை பார்க்கிறோம். He is trying to wake their hearts to what they did wrong. So if you receive the Holy Spirit, what you speak, the Spirit speaks through you, will bring to the minds of those who hear you the wrongs they have done. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன என்றால், பரிசுத்தாவி ஒருத்தர் மேல இறங்கி வரும்போது, அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது, ஆவியானவர் அவர்கள் மூலியமா பேசும்போது,
நாம் செய்த தவறெல்லாம் உணர்த்தும். He's trying to wake their hearts. அவர்கள் இருதயங்களை எழுப்ப பார்த்தார்கள். But he doesn't leave them in guilt, but moves to glory. ஆனாலும் அந்த குற்றமுள்ள மனசாட்சியோடு தொடர்ந்து அங்கே இருக்கல, மகிமைக்கு வழி நடத்தினார்கள். But God raised him from the dead. ஆனாலும் தேவன், நீங்கள் கொலை செய்தா கூட தேவன் அவரை மரித்தோர்ல உயிரோட எழுப்பினார். Death couldn't hold him and keep him, and now exalted to the right hand of the Father, he has poured out his spirit. ஆனாலும் மரித்தா கூட, அடக்கம் பண்ணப்பட்ட கூட, மரணம் அவரை கீழ்ப்படுத்த முடியல. இப்பொழுது பிதாவின் வலது பாரசத்துல உயர்த்தப்பட்டு அவருடைய ஆவியே ஜனங்கள் மேல ஊற்றினார். He poured out his spirit. You now see and hear. Do you see it? அப்ப இப்போ நடக்கிற சம்பவம், அவர் உயர்த்தப்பட்ட பிறகு அவருடைய ஆவியை அவருடைய ஜனங்க மேல ஊற்றினதை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். This message is a fulfillment. It's a courtroom, a coronation, all in one. இது இந்த செய்தி தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. நியாயசாலையில நியாயத்தை சொல்லி முடிசூட்டின காரியம் எல்லாம் சேர்த்து ஒன்னா நடந்ததை பார்க்கிறோம். Peter shows them prophecy and then proof. பேதுரு அவர்களிடத்துல முதலாவது தீர்க்க தரிசனத்தை பேசினார்கள், பிறகு ஆதாரத்தை காட்டினார்கள். Guilt then grace. முதலாவது அவர்கள் குத்தப்பட்டார்கள், இருதயத்துல குத்தப்பட்டார்கள், பிறகு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கிருபையை பற்றி பேசினார்கள். The crowd then became curious. அப்ப ஜனங்க எல்லாம் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள், நம்ம கேட்கணும்னு சொல்லி உணர்ந்தார்கள். They left cut to the heart. அவர்கள் எல்லாம் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களா மாறினார்கள். Acts 2:37 speaks about their response. Brothers, what shall we do? அப்போஸ்தலர் 2:37 அதுக்கு கேட்டவர்கள் எல்லாம் இதயத்தில் குத்தப்பட்டவர்கள் எல்லாம் என்ன கேட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:38 சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? That's when we know the Spirit has been at work. இப்ப இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போ இதுக்கு அர்த்தம் என்ன என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஆவியானவர் அங்க அவர் பேதுரு பேசும்போது, தைரியமா பேசும்போது, பரிசுத்த ஆவி அவர்ல கேட்ட ஜனங்க மேல எல்லாம் ஊற்றப்பட்டு அவர்களை அவர் இருதயத்துல குத்தினார்கள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். People were not entertained, but they were convicted. The word of God just doesn't inform, it pierces. அப்ப அவர்கள் காமெடியை கேட்டு இருக்கிற போல இல்ல, அது சம்பவிச்ச காரியம். அவர்கள் இருதயத்துல அவர் மனசாட்சி குத்தப்பட்டதை பார்க்கிறோம். கர்த்தரோட வார்த்தை அது நமக்கு தெரிவிக்கிறது மட்டும் இல்ல, அது நம்ம இருதயத்தை குத்தி உணர்வை கொண்டு வருகிறது பார்க்கிறோம். Peter replies, repent and be baptized every one of you in the name of Jesus Christ for the forgiveness of your sins, and you will receive the gift of the Holy Spirit. 3,000 souls were added to the church on the same day. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட உடனே பேதுரு எழுந்து நின்று, நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அதே நாள்ல ஒரே செய்தியில 3000 பேர்கள் இருதயத்துல குத்தப்பட்டவர்களா
ஞானசானம் பெற்றுக்கொண்டார்கள், சபைக்கு சேர்த்து கொண்டார்கள். நாட் பிகாஸ் ஆஃப் லைட்ஸ் ஆர் கேம்பெயின் ஆர் மியூசிக். இது பெரிய ஒரு நாடகத்தை நடிச்சு கிடையாது, லைட் எல்லாம் போட்டு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுனால இல்லை. பட் பிகாஸ் ஒன் மேன் ஃபில்ட் வித் தி ஸ்பிரிட் ஸ்போக் தி ட்ரூத். எப்படி இது நடந்தது என்றால், ஒரு மனுஷன் பரிசுத்தாவினால நிறைந்து சத்தியத்தை பேசினபடியால். This moment wasn't hype, it was heaven and it speaks deeply to us today. இது ஒரு நாடகத்தை நடிச்சு காட்டல, இது பரலோகமா பூலோகத்துக்கு இறங்கி வந்தது பார்க்கிறோம். அது ஆழமான சத்தியத்தை நம்ம இடத்துல பேசுகிறத பார்த்தோம். We live in an age of information overload. இந்த காலகட்டத்தில் அதிகமா வேற 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 காரியங்களை பற்றி செய்திகள் அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள். Everyone has a platform, everyone has a voice. எல்லாரும் மேடம் மேல நின்றுட்டு எதை பற்றினா பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். Where are the voices that carry fire? Not just opinions or charisma, but truth. ஆனா பேசுற அக்னிமயமான நாவுகளோடு பேசுறவர்கள் எங்கே? இன்றைக்கு அந்த மாதிரி ஜனங்கள் தான் தேவைப்படுகிறது. இது இல்ல ஒரு கதைகளை பேசுறதுக்காக கிடையாது, பேசுறவங்க கிடையாது. இன்னைக்கு வேண்டியவங்க சத்தியத்தை பேசுறவர்கள் தேவைப்படுகிறது. The world doesn't need louder voices, it needs anointed ones. Voices that know how to stand even when culture mocks. அப்ப இந்த உலகம் இன்றைக்கு இன்னும் ஜாஸ்தி சத்தமாய் குரல் பேசுறது இல்லை, தேவைப்படுகிறது. அபிஷேகம் பெற்ற குரல் வேணும். கலாச்சாரம் கூட விரோதமா இருக்கும்போ கூட குரலை உயர்த்தி தைரியமா பேசுற அபிஷேகம் பெற்ற குரல்கள் வேணுமா இருக்கிறது. Voices that know how to point to Jesus even when it is unpopular. அப்போ ஜனங்க கேட்காத ஜனங்க அது விரும்பாத நேரத்துல கூட இயேசுனிடத்துல வழிகாட்டுற வழியை பேசுறவர்களே வேணும் இன்றைக்கு நமக்கு. Hallelujah. That don't water down the gospel but unleash it like a roaring flood. அது பயந்து கொண்டு தண்ணியை ஊத்தி கொண்டு இருக்கிற சுவிசேஷம் இல்ல, ஒரு பெரும் வெள்ளத்தை போல தைரியமா பேசுறவர்கள் வேணும். Peter didn't make the message easier, he made it clearer. அது எல்லாருக்கும் விரும்புற மாதிரி செய்தி பேதுரு பேசல, இன்னும் விளக்கமா இவர்கள் செய்த தவறை உணர்த்தி பேசினார்கள். So one of the main reasons for the Spirit which is poured out on the day of Pentecost was to speak the truth boldly. அப்ப முக்கியமா இப்போ அப்போஸ்தலர் 1:8 in Acts 1:8 you shall receive power. When the power came down, what do we see happened? The main reason for the power which is poured out on Pentecost was to speak the truth boldly and bring people to awareness. Peter preached very clearly the truth. பேதுரு அன்னைக்கு சத்தியத்தை தைரியமா விளக்கமா பேசினார்கள். He preached Jesus crucified, buried, risen, exalted and pouring out his spirit. எதை பற்றி பேசினார்கள்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதும் அடக்கம் பண்ணப்பட்டதும் உயிரோட எழுந்தும் உயர்த்தப்பட்டதும் அவருடைய ஆவியை ஊற்றப்பட்டதை பற்றி பேதுரு அன்னைக்கு பரிசுத்தாவி அவர் மேல ஊற்றப்பட்ட உடனே இதை பற்றி தான் பேசினார்கள். And the Holy Spirit was poured upon God's people. Peter, what did he preach? This is what he preached. Maybe that's what needs to return to our pulpits and our lives. இன்றைக்கு
நம்முடைய சபைகள்லயும் நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த ஆவி ஊற்றப்பட வேண்டுமே வேணும். Not clever messages, not marketing schemes, but simple burning spirit born declaration. அப்போ இன்றைக்கு செய்திகள் ஜனங்களை கவர்ந்து கொள்ள, பணம் சம்பாதிக்க கூட அநேக தந்திரமான வழிகள் செய்தியா பேசுறார்கள். ஆனால் என்ன தேவைப்படுகிறது? தேவையானது ஒன்றே. One thing is only needful. சாதாரணமான ஆவியின் வல்லமை பெற்று தைரியமா பேசுற தீர்மானங்கள் உள்ள செய்திகள் வேணும். Jesus is alive. Jesus is Lord and Jesus still baptizes with fire. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இயேசுவே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாம் மாற்றினார். இயேசு கிறிஸ்து நாமத்துல இன்றைக்கும் ஞானசானம் கொடுக்கப்பட்டுள்ளது. அக்கினினால இன்றைக்கும் ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு ஞானசானம் கொடுக்கிறார். இந்த இயேசுவே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாம் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அக்கினினால் ஞானசானம் கொடுக்கிறார். You might think that Peter's message was unique, but the same spirit that filled him, if it fills you, your life will be a message. Your voice is a flame. Your ordinary becomes an altar. அப்போ ஆனா பேதுரு என்னோ திடீர்னு ஒரு சில காரியத்தை பேசினார்கள்னு நாம நினைக்கலாம். ஆனாலும் நமக்குள்ள அந்த ஆவி, பேதுருக்குள்ள ஊற்றப்பட்ட ஆவி நமக்குள்ள நிரப்பினால் நீங்களும் உங்க வாழ்க்கையே ஒரு செய்தியா இருக்கும். உங்க குரலே ஒரு நெருப்பா இருக்கும். சாதாரணமான இந்த காரியங்களை தேவனுக்கு ஒரு பலிபீடமா மாறும். So what are you proclaiming? அதனால இன்றைக்கு நீங்க என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? The second thing, that when the Holy Spirit was poured upon the disciples, what we read in Acts chapter 1 verse 8 is, one was, you will receive power. நீங்கள் பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவி உங்க மேல ஊற்றப்படும் போது பலன் அடைந்து எனக்கு சாட்சி, உலகத்தின் கடையாந்திரம் வரைக்கும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். When the Spirit of the Lord is poured upon you, in Acts chapter 1 verse 8 we read that you will receive power. Then secondly, you will be witnesses unto me to the uttermost parts of the earth. இரண்டாவது என்ன அது? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். So what are you proclaiming today? இன்றைக்கு நீங்க என்ன பேசிக்கொண்டு வருகிறீர்கள்? Which gospel are you preaching? எந்த சுவிசேஷம் நீங்க பேசிக்கொண்டு வருகிறீர்கள்? This is very, very important. The first original message of salvation was preached on the day of Pentecost by Peter. In Acts chapter 2 we read. முதலாவது உண்மையான ரட்சிப்பின் சுவிசேஷம் முதலாவது பெண்டிகாஸ்ட் நாள்ல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். பேதுரு ஏஞ்சி நின்று அதுதான் உண்மையான ரட்சிப்பின் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணது தான் உண்மையான ரட்சிப்பின் சுவிசேஷம். In a culture desperate for clarity, will your life echo Peter's sermon? Not just words but in power. அப்போ இன்னைக்கு இந்த கலாச்சாரம் என்ன நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்றால், நமக்கு விளக்கமா ஒன்றும் தெரியவே இல்லை.
உங்க வாழ்க்கையில நீங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போறீர்கள்? எதை பற்றி பேச போறீர்கள்? வேற வேற சுவிசேஷங்கள் கூட இருக்கிறத பார்க்கிறோம். So what are you speaking today? What is your message? What are the words that you are speaking? Does it have power? Does it have the true gospel? உண்மையான வல்லமை இருக்குதா? உண்மையான சுவிசேஷத்துல இயேசுக்கு என்ன நடந்ததே பேசுறீர்களா? The true gospel, what happened to Jesus? Are you preaching today? Because sermons still change nations and the Spirit still speaks through those who are willing to open their mouths and say, this is that. ஏனென்றால் இன்றைக்கும் செய்திகள் ஜாதிகளை மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஆவியானவர் வந்து யார் மூலியமாவோ இதுதான் அது என்று எழுந்து நின்று பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து பேச, தைரியமா பேச ஆயத்தமா இருக்கிறவர்கள் மூலியமா அதே காரியத்தை இந்த நாட்கள்ல ஆண்டவர் செய்கிறார். Whatever you have or don't have, you must receive the fire of Pentecost. நீங்கள் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரை அறிஞ்சுட்டு இருக்கலாம். என்ன நீங்கள் தெரிஞ்சிருந்தா கூட, என்ன தெரியாத இருந்தா கூட, பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெண்டிகாஸ்ட் நாள்ல ஊற்றப்பட்ட அபிஷேகம் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத இருந்தா ஒண்ணுமே பிரயோஜனமே இல்லை. If you do not receive the fire which is poured out on the day of Pentecost, it's absolutely no use at all. The most important thing is the power of God that is poured out on the day of Pentecost. And the salvation that came through preachers who preached the original gospel of salvation. அதுவும் நமக்கு முதலாவது ஊழியக்காரர்கள் அந்த ஆவியினால நிரப்பப்பட்டு பேசின சுவிசேஷத்தின் ரட்சிப்பு நமக்கு வேணுமே வேணும். We need that salvation. Salvation is not in any other but in the name of a person. ரட்சிப்பு வந்து எந்த வழியிலையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனுஷனோட பேர்ல தான் ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டுல மோசேன் பேர்ல ரட்சிப்பு இருந்தது. புதிய ஏற்பாட்டுல நமக்கு இயேசுவின் பேர்ல. The Old Testament salvation was for God's people in the name of Moses. Today salvation for God's people is in the name of Jesus. So it's in baptism that salvation, which is the most important thing. Jesus came and died on this earth to shed blood. He gave his very life so that mankind will be saved, washed of their sins in his blood and go to heaven. அதுதான் முக்கியமான காரியம். ரட்சிப்பு சுவிசேஷத்தின் முழு சாராம்சமே அதுல தான் இருக்குது. The whole 66 books of the Bible speaks about one thing, salvation for mankind from sin. 66 புஸ்தகம் வேதத்துல உண்டு. அது முழு 66 புஸ்தகம் யாரை சுற்றி காட்டுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படிக்கு மனுஷன் பரலோகத்துக்கு போகும்படிக்கு. So if you don't have salvation, you cannot go to heaven. If your sins are not forgiven, you cannot go to heaven when Jesus comes now again. We are living now in the times and seasons of the second coming of the Lord. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை நாட்கள். உங்களுக்கு ரட்சிப்பு இல்லைன்னு சொன்னா, நீங்க பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டாத இருந்தா, பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களிடத்துல இல்லை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருப்பி வரும்போது அவரோட பரலோகத்துக்கு போகவே முடியாது. So this is a time to check on your salvation and then whether you have received the fire of Pentecost. இந்த நாட்கள்ல கூட மனுஷனுக்கு ஆண்டவர் வந்து திருப்பி சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை தாமதமாய் கொண்டிருக்கிறது. His coming is being delayed for this one reason, to give
one more chance to fallen mankind to receive, to check on their salvation, to check on their baptism. நீங்கள் எடுத்த ஞானசானத்தை பாவ மன்னிப்பு நிச்சயம் கொடுக்குதா இல்லையான்னு ஆராய்ந்து சோதிச்சு பார்க்கும்படிக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். Whether you received forgiveness of sins by baptism in Jesus' name, according to Acts chapter 2, the Lord is giving you one more chance to search, check on it, and confirm your salvation. I'm going to pray for you now. இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தாவே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தாவே, செய்தி கேட்குற ஒருத்தர் மேலேயும் பெண்டிகாஸ் நாளில் ஊற்றின வல்லமை அபிஷேகம் ஊற்றவன்மா ஜெபிக்கிறேன், ஊற்றவன்மா ஜெபிக்கிறேன், ஊற்றவன்மா ஜெபிக்கிறேன். எல்லாரும் கர்த்தாவே இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் கர்த்தாவே, ஹல்லேலூயா, அரியா ராபா ரீரா, ஆண்டவன்மார்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தாவே உமக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே ஹல்லேலூயா, எந்த ஞானசனம் எடுத்திருந்தா கூட கர்த்தாவே நீர் அவங்க இருதயத்துல குத்தும் போது அந்த உணர்வை கொடுத்து கர்த்தாவே அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறேன், கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறேன். மனக்கண்களை நீ திறக்க வேணுமா ஜெபிக்கிறேன், திறக்க வேணுமா ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தை ஊற்று, எல்லார் மேலேயும் வியாதியா இருக்கிறவங்க மேல ஊற்று. கர்த்தாவே விடுதலை தாரு, சுகத்தை தாரு, வல்லமை தாரு, பலனை தாரு. கர்த்தாவே இந்த பண்டிகை நாட்கள்ல, இந்த விசேஷமான நாட்கள்ல கர்த்தாவே உம்முடைய அபிஷேகம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள, யாரும் கைவிடப்படக்கூடாது என்று எல்லாரும் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே உணர்வுள்ள இருதயத்தை தரவன்மா ஜெபிக்கிறேன், தரவன்மா ஜெபிக்கிறேன். உம்மை தேடி காத்திருந்து பலனடையும்படிக்கு கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Dear Lord Jesus, I pray for each and everyone listening to this message, Father. Pour out the Spirit which you poured out on the day of Pentecost. Father, let your fire, Lord, prick their hearts, Lord Jesus, to receive the revelation, Lord, to confirm their salvation and the power of the Most High God, whether they've received it. Lord, I pray that you pour it out on them, Father. Pour it out on them. Speak to them. Give them the revelation, Lord Jesus. Hallelujah. So that they will seek you and find out, Lord Jesus. They will search to receive, see if they have received the true salvation. Lord, speak to them, guide them, lead them, fill them with your Holy Spirit, Lord Jesus. Lord, let prick their hearts, Lord Jesus. They all cut to their hearts. We read in the Bible, Lord Jesus, what happened on the day of Pentecost. I pray that you pour out your Spirit on each and every one listening today, Father. Lord, clarify to them, explain to them, Lord Jesus. Hallelujah. Through messages like Peter, who spoke boldly, Lord Jesus, and Lord brought about this knowledge to them. Those who want healing, pour out your Spirit, heal the sick, deliver those who are in bondages. Let your name be glorified. In Jesus' precious name I pray with thanksgiving. Amen. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா மோருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை அக்கௌண்ட் நம்பர்ல நீங்க போடுங்கள். கடைசி நாட்களோட அறுவடையை நீங்கள் தாங்குங்கள். ஒரு பெரிய அறுவடை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ கனப்படுத்தி கொண்டாடும் போது அவருடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கிறார் கடைசி கால ஆத்மாக்களோட அறுவடையை தாங்க கர்த்தருடைய ஜனங்களை பெரிய வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் மட்டும் வருஷிக்க செய்யற காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அவரை கனப்படுத்தி கொண்டாடுவோமா? If this message is a blessing to you, contact us by phone. If you want to support this ministry, send your offerings to the account number on the screen. Honor the Lord with your substance for this. Support this end time harvest. Celebrate and honor the Lord your God. The Lord, He has promised to pour out, open the windows of heaven and pour out blessings you won't have room enough to contain. The Lord is going to do great things, especially these are the last feasts. And in these feasts, the Lord, the open heavens are there. And the Lord is prepared to pour out on all those who seek Him and want to celebrate and honor Him.
தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த டெலிஃபோன் நம்பரில் கூப்பிடுங்கள், வந்து உங்கள் விடுதலையை அந்த முகவரியில் பெற்றுக்கொள்ளுங்கள். If you want individual prayers, Friday morning 10 to 2, individual prayers will be made at this address for your deliverance. Contact us by phone and come and receive your deliverance. வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். நீங்கள் வந்து உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Till we meet again, do not forget, Jesus Christ is Lord. May the Lord bless you.